ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசாரம் பூச்சம் பிரான்ச். காரசாரத்தை பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. உங்க எல்லாத்துக்குமே அதை பத்தி நல்லா தெரியும். பட் இன்னைக்கு காரசாரத்துல உள்ள சாப்பாடை எங்களை ரிவ்யூ பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வாங்க சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க என்னதான் நிறைய விதமான சாப்பாடு இருந்தாலும் த மெயின் 3 ஐட்டம் ரொம்ப ஃபேமஸா இருக்குது பாத்தீங்கன்னா, ஒன்னு திருவிழா சாப்பாடு, ரெண்டாவது கிளேபோட் ரைஸ், அண்ட் தென் மூணாவது பாத்தீங்கன்னா அவங்க ஷெல்லாவ். அப்பார்ட் ஃப்ரம் தட் நஸ்லமா கோரிங், இட்லி, இடியாப்போ, ரொட்டி சடாய், சப்பாத்தி விற்கிறாங்க. பட் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா கிளேபோட் ரைஸ், திருவிழா சாப்பாடு அண்ட் அவங்க ஷெல்லாவ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். வந்த உடனே பாத்தீங்கன்னா எங்களுக்காக வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா மோர் ஐஸ், லெமன் ஐஸ் அண்ட் வாட்டர்மெலன் ஜூஸ் இது 3 வச்சு அடிக்கிறப்ப வேற லெவல் ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வார்மா ஒன்று குடிக்கணுக்காக மசாலா டீ சொல்லியிருந்தேன். இவங்க கடையில் உள்ள மசாலா டீ உண்மையாகவே வேற லெவல் டேஸ்ட் ஆச்சுங்க. இவங்க இவங்க பசும்பால் எதுவும் யூஸ் பண்ணனாலும் அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பசும்பால் டீ குடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் காரசாரம் வந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த காரசாரத்தோட ஃபுட் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் க்ரௌடை பார்க்குறப்ப பார்த்தா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சாப்பாடு வேற லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இங்கே உள்ள ஒரு கஸ்டமர்கிட்ட இந்த கடையை பற்றி ரிவ்யூ கேட்போமே. ஹாய், நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் காரசாரத்துக்கு வரேன். ஸோ ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணது வந்து கிளேபாட் ப்ரானோ அண்ட் கிளேபாட் மட்டனோட. ஸோ ரெண்டுமே காரசாரமா உரப்பா நல்லா ஸ்பைசியா இருந்துச்சு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஃபேவரட்னா நீ திருவிழா சாப்பாடு சாப்பிடலாம். ஓகே, சாப்பாடு நல்லா இருந்துச்சா? மட்டன் திருவிழா சாப்பாடு மட்டனா ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம வந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. கறி ரொம்ப சூப்பரா தரமா இருந்துச்சு. ஸோ ஓதிடலாம். ஓகேங்க, ஃபைனலாக பார்த்தா நம்ம சாப்பாடு வந்துச்சு. நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா மட்டன் திருவிழா சாப்பாடு எடுத்து வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கான சாப்பிட்ற போர்ஷனுங்க. டு பி ஹானஸ்ட், அவங்களுக்கு கொடுக்குற போர்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். நீங்களே பார்க்கலாம். ஒரு தாராளமான சாப்பிட்ற பர்சன்னா 2 பேர் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். பட் குறைவா சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா 3 4 பேர் கூட இந்த திருவிழா சாப்பாடை சாப்பிடலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் ப்ரான் கொடுத்துருந்தாங்க, சிக்கன் 65 கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டனோட நல்லி எலும்பு கொடுத்துருந்தாங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மட்டனோட சூப் கொடுத்துருந்தாங்க. அவங்க வெஜிடேரியன் சிக்னேச்சர் கிளேபோட் ரைஸோ ட்ரை பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ யாராச்சும் சைவமா இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்காக இங்க வெஜிடேரியன் மீல்ஸ் கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்க, ஒரு அளவுக்கு சாப்பாடுலாம் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சிக்னேச்சர் மட்டன் சூப் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். நிறைய விதமான மசாலாலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது சூப்பா இல்ல ரசமா கூட தெரியல, அந்த அளவுக்கு ஒரு ஃபிளேவர்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா உரப்பா இருந்துச்சு. ஸோ மழை டைம்ல நீங்க வந்தீங்கன்னா கம்பல்சரி அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். வெஜிடேரியன் ஃபுட்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பண்ணி சொன்னோம்ல. ஸோ அதுக்காக ஒரு வெஜிடேரியன் ஐட்டம் சொல்லியிருந்தோம். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் கிளேபோட் ரைஸ். இந்த வெஜிடேரியன் கிளேபோட் ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு அண்ட் ஃபிஷ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மட்டன் திருவிழா சாப்பாடை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையாலே அந்த சாப்பாடு வந்து காரசாரமாக தான் இருந்துச்சு, உரப்பு வேற லெவல் இருந்துச்சு. இந்த சாப்பாடு கூட நீங்கள் சைட் ஐட்டம் கூட சொல்லி சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 இருக்கு, ஃப்ரைட் ஸ்குவிட் இருக்கு, ஃப்ரைட் ப்ரௌன் இருக்கு. இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப இந்த சாப்பாடு உண்மையாவே இன்னும் வேற லெவல் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் நெல்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 7 பெரிய நெல்லி எலும்பு இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபேமிலி வரப்ப நீங்கள் இந்த செட்டு தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். என் கூட வந்த விரதம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாருங்க, நீங்களே பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக கிளம்புறதுக்கு முன்னே இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டீங்க, ஒரு கோலி சோடா அடிச்சிட்டு போங்க, அப்பதான் எல்லாம் டைஜஸ்ட் ஆகும்னு சொன்னாங்க. பட் என்ன ஆர்வத்தில் நல்லா குளிக்கிட்டு அந்த கோலி சோடா திறந்துட்டோம், அடிச்ச தண்ணி எங்க கேமரா ஃபுல்லாக பட்டுருச்சு. பட் டு பி ஹானஸ்ட், இது எங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஹெவியாக இங்கே சாப்பிட்ட பிறகு இந்த கோலி சோடா ட்ரை பண்ணி பார்க்கணும். பிகாஸ் வேற லெவல் ரிஃப்ரெஷிங் கொடுத்துச்சுங்க. அண்ட் இவங்க மலேசியா முழுதும் நிறைய பிரான்ச் வச்சிருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு வந்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா புச்சோங் பிரான்ச். ஸோ நேரம் இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க.